ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது எண்டோஸ்கோப் பண்ணி, எண்டோஸ்கோபிக் தேர்ட் வெர்டிகுலாஸ்டமி பண்ணி, அதே டைம்லேயே பயாப்சி எடுத்துட்டு, அது என்ன கட்டின்னு தெரிஞ்சு, அந்த கட்டிக்கு நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஷண்ட் வெளியே அந்த எமர்ஜென்சியாக பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த கட்டிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்ககிட்ட வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எண்டோஸ்கோபிக் பயாப்சி பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஷண்ட் பண்ணியாச்சுன்னா வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்கிடும். நம்ம வந்து எண்டோஸ்கோப் மூலமாக அதை பயாப்சி எடுக்க முடியாது. அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, பைனியல் ரீஜன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப டீப்பராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதோட ட்ரீட்மெண்ட் பிளானிங், சர்ஜிக்கல் பிளானிங்கே நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுவோம். அதுக்கு எதர் மேல் அடுக்குன்னு சொல்லுவோம். சூப்ரா டென்டோரியல் ஆர் இன்ஃப்ரா டென்டோரியல் அப்ரோச், கீழ் அடுக்கு. எந்த மாதிரி போனால் அந்த டியூமரை வந்து நம்ம எடுக்க முடியுங்கிறத அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சர்ஜிக்கலி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.